இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள். பிரின்சிபிள் என்னது? கொள்கைகள். பிரின்சிபால்னா முதல்வர், ரைட்டா? அப்போது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள்னா ஒரு பொருள் ஏற்கனவே படிச்சிருக்கோம்னா ரெண்டு பொருள் ஸ்டேட்டிக்காக இருக்குது, ரெண்டுலேயுமே சார்ஜ் இருக்குது. அப்போ ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸு செயல்படும், ரைட்டா? ரெண்டுமே சார்ஜ் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் வாட் எவர் இட் மே பி, ரைட்டா? பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் வந்தால் ரிப்பல்ஸ் ஃபோர்ஸ் செயல்படும், பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்தால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அப்போ நெகட்டிவ் வந்தால் ரிப்பல்ஸ் ஃபோர்ஸ் செயல்படும், ரைட்டா? இது நம்ம படித்தது. இப்போ என்ன சொல்கிறான் அந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள் என்ன சொல்கிறான்னா, இப்போ ரெண்டு பொருள் இல்லைப்பா, ஒரு 10 பொருள் இருக்கப்பா. இது எல்லாமே ஸ்டேட்டிக்காக இருக்குது, ஆனால் 10மே வெவ்வேறு சார்ஜுகளில் இருக்குது, ரைட்டா? 10 பொருள் இருக்குது, 10மே வெவ்வேறு சார்ஜுகளில் இருக்குது. அது எப்படி செயல்படுது அப்படின்ற பார்க்குறது தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். பிரின்சிபல்லாம் கொள்கைகள். சூப்பர் பொசிஷன்னா ஒரு நிலைமை. சூப்பர்னா ரொம்ப அதிகமான விசைகள் செயல்படக்கூடிய நிலைமை, ரைட்டா? ஒரு பொருள் மீது அதிகமான விசைகள் செயல்படுகிறது அப்படின்னு மீனிங் என்னது? ரெண்டு இருந்தது, ரெண்டுக்கு நல்ல நம்ம ஃபோர்ஸை பார்த்துட்டோம். இப்போது 10 பொருள் இருக்குது ஆகாயத்தில், பக்கத்தில் இருக்குது. ஆனால் 10 பொருள் சேர்ந்து 9 பொருள் சேர்ந்து ஒரு பொருள் மேலே ஃபோர்ஸை செயல்படுத்துது. 9 பொருள் சேர்ந்து ஒரு பொருள் மேலே செயல்படுத்துது அப்படின்னா அது எப்படி செயல்படுத்துது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? அப்போது கூலம்ஸ் லா எக்ஸ்பிளைன்ஸ் த இன்டராக்ஷன் பிட்வீன் த 2 பாயிண்ட் சார்ஜஸ். இது வரைக்கும் கூலும் விதி வந்து ரெண்டு பொருளுக்கு நடுவில் உள்ள விசையை தான் சொல்லிச்சு. ரெண்டு பொருள் சார்ஜில் இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸ் உண்டாகுது, அதை பற்றி தான் கூலும் லா விவரமாக சொல்லிச்சு. 3 பொருள் 4 பொருள் வந்து அது விசையை செயல்படுத்துதுன்னு அதை பற்றி சொல்லலை. அதான் சொல்கிறான் கூலும் லா. அப்போ கூலும் விதியானது எக்ஸ்பிளைன்ஸ் விவரமாக சொன்னது. எது எக்ஸ்பிளைன்ஸ் விவரமாக என்ன? த இன்டராக்ஷன் ரெண்டுக்கும் நடுவில் உள்ள செயல்பாடுகள். ஆக்ஷன் செயல்பாடு, இன்டராக்ஷன் இந்த ரெண்டு பொருள்களுக்கும் நடுவில் உள்ள செயல்பாடுகள். பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ், பிட்வீன் இடையில் 2 பாயிண்ட் சார்ஜஸ், 2 புள்ளிகள். அந்த புள்ளிகள் எப்படி இருக்கு? சார்ஜில் இருக்கிறது. ஆட்டம்னா நியூட்ரலில் இருக்கும். சார்ஜில் உள்ள 2 பொருள்களுக்கும் நடுவில் ஒரு செயல்பாடு நடக்கிறது, அதாவது அதான் ஃபோர்ஸ். அதை பற்றி தான் சொல்லிச்சு அப்படின்றான். இஃப் தேர் ஆர் மோர் தென் 2 சார்ஜஸ் த ஃபோர்ஸ் நோ ஒன். நல்லா பார்த்துக்கோங்க. இஃப் தேர் ஆர் மோர் தென் 2 சார்ஜஸ், 2 சார்ஜஸ்க்கு மேலே பொருள்கள் இருந்தால், ஒரு பொருளில் ஒரு சார்ஜ் 2 பொருள் இருக்குது, அது நடந்துச்சு. இப்போ 2 3 4 பொருள் இருக்குது, ஒவ்வொரு பொருளையும் ஒரு சார்ஜ் இருக்குது, அதான் சொல்லலாம். இஃப் ஒருவேளை தேர் ஆர் அங்கே இருந்தன என்னது? மோர் தென் 2 சார்ஜஸ், 2 சார்ஜஸ்க்கு மேலே இருந்தால். அப்போ சார்ஜஸ்க்கு மேலே இருந்தானே அர்த்தம், பொருள்கள் இருந்தால் அந்த பொருளில் சார்ஜ் இருக்குதுன்னு அர்த்தம். சார்ஜஸ் இருந்தால் த ஃபோர்ஸ் ஆன் ஒன் சார்ஜ், ஃபோர்ஸ் ஆன விசை செயல்படுகிறது. ஆன் ஒன் சார்ஜ், ஒரு சார்ஜில் மட்டும் செயல்படுகிறது, ஒரு பொருளில் உள்ள சார்ஜ் மேலே செயல்படுகிறது. என்னது? ஃபோர்ஸ் ஆன் ஒன் சார்ஜ் டியூ டு ஆல் அதர் சார்ஜஸ் அப்படின்ட்டான். மீதி உள்ள பொருள்களில் உள்ள சார்ஜஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பொருள் மேலே செயல்பட்டால் நீட்ஸ் டு பி கேல்குலேட்டட், தேவைப்படுகிறது, அதை கணக்கிட வேண்டி தேவைப்படுகிறது. நீட்ஸ்னால் தேவைப்படுகிறது, இதை டு பி கேல்குலேட்டட், அதை நம்ம கணக்கிடணும். கூலும்லா 2 பொருள் இருந்தது, ரெண்டுக்கு நடுவில் 2 பொருளையும் சார்ஜ் இருந்தது, ரெண்டுக்கு நல்ல ஒரு விசை உண்டாகிடுச்சு, அதை பற்றி தான் சொல்லிச்சு. இப்போ என்ன செய்ய? தேர் ஆர் மோர் தென் 2 சார்ஜஸ். அப்போ 2 சார்ஜஸ் என்ன? 2 மின்னூட்டம் இருக்குன்னு பொருள்கள், 2 பொருள்கள் மின்னூட்டத்தோடு இருக்குதுன்னு அர்த்தம். இஃப் தேர் ஆர் மோர் தென் 2 சார்ஜஸ், அப்போ என்ன செய்யணும்? த ஃபோர்ஸ் ஆன் ஒன் சார்ஜ், ஃபோர்ஸ்னால் விசை, ஆன் அதுக்கு மேலே செயல்படுகிறது விசை, ஃபோர்ஸ் ஆன் ஒன் சார்ஜ் ஒரு பொருள் மேலே உள்ள விசை மேலே செயல்படுகிறது. எது? டியூ டு ஆல் அதர் சார்ஜஸ், விசை செயல்படுகிறது ஒரு பொருள் மேலே. ஆனால் அந்த விசை எங்கேருந்து வருகிறது? டியூ டு ஆல் சார்ஜஸ். அப்போ மீதி சார்ஜஸ் இருக்கு இல்லையா, மீதி பொருளில் உள்ள சார்ஜஸ்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பொருள் மேலே சார்ஜஸ் செயல்படுத்துகிறது. அப்போ இதை நம்ம கணக்கிடணும்ல, நீட்ஸ், ஆகவே தேவைப்படுகிறது, நீட்ஸ் டு பி கேல்குலேட்டட், இவைகள் கணக்கிடப்பட வேண்டிய ஒன்று அப்படின்றான், ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் கூலும்ஸ் லா. அந்த கூலும் விதியானது என்ன சொல்லுது? அலோன் டஸ் நாட் கிவ் த ஆன்சர். அப்போ கூலும் விதி மட்டும் இதுக்கு விட சொல்ல முடியாது. கூலும் விதி 2 பொருள்களுக்கு நடுவில் தான் சொல்ல முடியும் விசையை. ஒரு பொருள் இருக்குது, சுற்றி ஒரு 10 பொருள் இருக்குது, அந்த 10 பொருள் இந்த ஒரு பொருள் மேலே விசையை செலுத்தினால்
அதை பற்றி கூலும்லாம் சொல்ல முடியாது. ரைட்டா, அதான் சொல்ல கூலும் லா, கூலும் விதியானது அலோன்னா தனியாக, கூலும் விதி மட்டும், அலோன்னா மட்டும்னு போட்டுக்கோ, மட்டும் டஸ் நாட் கிவ் த ஆன்சர். டஸ் நாட் கிவ்னா கொடுக்க முடியாது, இதுக்கு விட கொடுக்க முடியாது. 2 பொருள் கொடுக்க முடியும், நடுவில் என்ன விஷயம்கிட்ட 10 பொருள் இருக்குது, 10ல் 9 பொருள் சேர்ந்து ஒரு பொருள் மேலே விசையை செலுத்திச்சுன்னா அந்த ஒரு பொருள் மேலே எவ்வளோ விசை செலுத்தப்படுகிறது என்பதை பற்றி இதனால் சொல்ல முடியாது. ரைட்டா, அதுக்கு தான் என்ன சொல்கிறான், அந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்ஸ். அப்போ சூப்பர் பொசிஷன் தத்துவம் தேவைப்படுகிறது. ரைட்டா, சூப்பர் பொசிஷன் தத்துவமானது விவரிக்கிறது த இன்டராக்ஷன் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ். த இன்டராக்ஷனா ஒன்றுக்கு ஒன்று நடுவில் செயல்படும் செயல்பாடுகளை எது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் விவரிக்கிறது. சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் எக்ஸ்பிளைன்ஸ் விவரமாக சொல்கிறது த இன்டராக்ஷன் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ். பல சார்ஜுகள், பல பொருள் உள்ள சார்ஜுகளோட செயல்பாடுகளை இந்த சூப்பர் பொசிஷன், அதாவது இன்டராக்ஷன் செயல்பாடுகள் வச்சுக்க, செயல்பாடுகளை சூப்பர் பொசிஷன் விவரமாக சொல்லுகிறது. ரைட்டா, அப்போ அக்கார்டிங் டு த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். அப்போ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலின் பிரகாரம் அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ரைட்டா, அக்கார்டிங்னா அதன் பிரகாரம், டு த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் தத்துவத்தின் பிரகாரம் த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ கிவன் சார்ஜ். அப்போ given charge is equal to the vector sum of the force exerted on it by all other charges. நல்லா பாருங்கள், ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கிறேன், உனக்கு உதாரணம் சொல்கிறேன். இப்போது 10 இருக்குதுன்னு சொன்னால் அந்த 10ல் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்னால் ஒரு 10 பொருள் இருக்குது, 10லேயும் 10 சார்ஜ் இருக்குது. அப்போ 1ஆம் நம்பர் பொருள் மேலே இந்த மீதி 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர்லேருந்து 10ஆம் நம்பர் வரைக்கும் உள்ள ஒரு பொருளில் உள்ள சார்ஜ் வந்து அட்டாக் பண்ணுது. அப்போ அதுதான் சொல்கிறான், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டோட்டல் அப்போ மொத்த ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு பார்க்கணும். இந்த 9 அது மேலே என்ன ஃபோர்ஸ் இருக்கு, த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங், மொத்த ஃபோர்ஸ் செயல்படுகிறது ஆனால் கிவன் சார்ஜ்னா கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் மேலே உள்ள சார்ஜ் மேலே மொத்த ஃபோர்ஸும் செயல்படுகிறது, மொத்த மீதி ஃபோர்ஸும் செயல்படுகிறது. அதான் த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங், மொத்த ஃபோர்ஸும் ஒரு பொருள் ஒரு சார்ஜ், இவன் பொருளுக்கு மேலே சார்ஜ்னு சொல்லிட்டா, 2 ஒன்று தான், பொருளில் தான் சார்ஜ் இருக்கும். அப்போ ஒரு புள்ளியில் தான் சார்ஜ் இருக்கும். த டோட்டல் ஃபோர்ஸ், மொத்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ கிவன் சார்ஜ், கொடுக்கப்பட்ட ஒரு புள்ளியில் உள்ள சார்ஜ் மேலே செயல்படுகிறது. அது எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும், இஸ் ஈக்குவல், அது சமமாக இருக்கும். எதற்கு சமமாக இருக்கும், டு த வெக்டர் சம் ஆஃப் ஃபோர்ஸஸ். அப்போ வெக்டர் சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் எக்ஸெட்டட் ஆன் இட் பை ஆல் அதர் சார்ஜஸ் அப்படின்றான். அப்போ எதுக்கு சமமாக இருக்கும், இஸ் ஈக்குவல் டு த வெக்டர் சம்னு என்னது, சம்முன்னு சொல்லாமல் வெக்டர் சம்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். வெக்டர் சம்னு என்னது, அந்த இப்போ 1ஆம் நம்பர் பொருள் மேலே 2ஆம் நம்பர் பொருள் ஒரு ஃபோர்ஸை செலுத்துது. அப்போ அது எவ்வளோ ஃபோர்ஸுன்றது அளவு மற்றும் டைரக்ஷன் ரெண்டும் சேர்ந்துருக்கும். அது 3ஆம் நம்பர் பொருள் 1ஆம் நம்பர் மேலே செலுத்துது. அப்போ 3ஆம் நம்பர் பொருளோட எவ்வளோ விசை செலுத்தப்படுகிறது 1ஆம் நம்பர் மேலே, அது அளவு மற்றும் அது எந்த டைரக்ஷன்லேருந்து விசையை செலுத்துகிறது. அப்போ 2 டைரக்ஷன் as well as மேக்னிடியூட், அளவும். அதுதான் வெக்டார் கூட்டுத்தொகை ஆஃப் ஃபோர்ஸஸ், அந்த ஃபோர்ஸோட வெக்டார் கூட்டுத்தொகை சமமாக இருக்கிறது. அந்த ஃபோர்ஸ் எங்கேருந்து செயல்படுகிறது, எக்ஸெட்டட் செலுத்தப்படுகிறது. எங்கேருந்து, எக்ஸெட்டட் ஆன் இட், அந்த ஒரு சார்ஜ் மேலே செலுத்தப்படுகிறது. நல்லா பார்த்துக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு த வெக்டார் சம் ஆஃப் ஃபோர்ஸஸ். எல்லா ஃபோர்ஸோட வெக்டார் சம் எக்ஸெட்டட்னா செலுத்தப்படுகிறது. ஆன் இட்னா அந்த ஒரு சார்ஜ் மேலே செலுத்தப்படுகிறது. அப்போ யார் செலுத்துகிறா, பை ஆல் அதர் சார்ஜஸ், மீதி எல்லா சார்ஜும் சேர்ந்து அந்த ஒரு சார்ஜ் மேலே செலுத்தக்கூடிய மொத்த ஃபோர்ஸோட வெக்டார் சம்மு தான் பற்றி சொல்கிறது தான் இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ரைட்டா, அப்போ வெக்டார் சம்னா டைரக்ஷன் இருக்கும், மேக்னிடியூட் இருக்கும். ரைட்டா, அப்போ கன்சிடர் ஏ சிஸ்டம். இப்போ நீ ஒரு சிஸ்டத்தை தேர்ந்தெடுத்துக்கோ, சிஸ்டம் ஆஃப் n சார்ஜஸ். ஒரு சிஸ்டத்தில் n சார்ஜஸ் அப்படின்னா 10 20 n நம்பர், 1 கோடி கூட இருக்கலாம். 1 கோடி பொருள்கள் ஒரு இடத்துல இருக்குது. அப்போ ஒரு பொருள் மேலே 1 கோடி பொருள்களும், இப்போ 100 பொருள் உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, என்னென்னா 100ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 1லேருந்து 100 வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம். 100 பொருள் சேர்ந்து ஒரு பொருள் மேலே 1ஆம் நம்பர் பொருள் மேலே இந்த 99 பொருள் விசையை செலுத்துது. நான் உதாரணத்துக்கு சொன்னேன், என்னன்னா அன்லிமிட்டெட், ஆனால் உனக்கு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். அப்போ கன்சிடர் ஏ சிஸ்டம், ஒரு அமைப்பு இருக்கிறது, அதில் n சார்ஜ் இருக்கிறது, n நம்பர் ஆஃப் சார்ஜ் இருக்கிறது. சார்ஜ்னா m நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வித் சார்ஜ் அப்படின்னு அர்த்தம். நேம்லி
Q1 Q2 Q3 Q to the power n Qn பவரில் n இத்தனை சார்ஜஸ் இருக்குப்பா. அப்போ இத்தனை புள்ளிகளில் சார்ஜஸ் இருக்குது. இப்போ நல்லா பாருங்கள், த ஃபோர்ஸ் ஆன் Q1 எக்ஸெட்டட் பை Q2. இப்போ நம்ம ஒன்று இருப்போம். ஃபோர்ஸ் ஆன் Q1 மேலே செலுத்தப்படக்கூடிய ஃபோர்ஸ், எக்ஸெட்டட்னா செலுத்தப்படக்கூடியது, உண்டாக்கப்படக்கூடியது. ஃபோர்ஸ்னா விசை, ஆன் Q1 மேலே விசை, எக்ஸெட்டட்னா செலுத்தப்படுகிறது. அப்போ யார் செலுத்துகிறாங்க? பை த சார்ஜ் Q2வால் Q1 மேலே விசை செலுத்தப்படுகிறது. இப்போ 2 தான் பார்க்குறான், n வரைக்கும் இருக்குது, 2 தான் பிடிச்சிக்கிறான். அப்போ அது என்ன, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம்ல, Q1 Q2 என்ன போட்டிருக்கோம்? அப்போ Q2லேருந்து Q1க்கு வருது விசை, அப்படின்னா F12 தானே, 2லேருந்து 1க்கு வருது. அப்போ மேலே வந்து வெக்டார் குவான்டிட்டி போட்டுக்கிட்டான், ரைட்டா. இஸ் ஈக்குவல் டு என்னது, கே மார்லி, ஏன்னா கூலும் கான்ஸ்டன்ட் அல்லது ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட், அதை சொல்லலாம், 2ல் ஏதாவது சொல்லலாம். Q1 and Q2 பை R², அதுக்கடுத்து ஒரே டைரக்ஷன் R12 டைரக்ஷன் த ஹேட், ரைட்டா. இதுதானே ஃபார்முலா நம்ம பார்த்தோம் 2 ஃபோர்ஸுக்கு நடுவில். இப்போ பாருங்கள், இப்போ என்ன சொல்கிறோம், R12 இஸ் த என்னது யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார் நம்ம சொல்லியிருக்கோம், திசை தான் இருக்கும், அளவு இருக்காது. யூனிட் வெக்டார் ஃப்ரம் Q1 to Q2, Q1லேருந்து Q2க்குள்ள ஒரு திசை, அவ்வளோதான், ரைட்டா. திசை தான் தெரியும். அலாங் த லைன் ஜாயினிங் த 2 சார்ஜஸ், அந்த திசை எப்படி இருக்குது? அலாங் த லைன், அந்த ஒரு நேர்கோட்டில் இருக்கிறது. ஜாயினிங் த சார்ஜஸ், அந்த அலாங் த லைன் ஆஃப் 2 சார்ஜஸ், அந்த 2 சார்ஜுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டீங்கன்னா அந்த இதில் தான் அந்த திசை இருக்கிறது அப்படிங்கிறான். அண்டு R21ன்றான். R21 என்னது? இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் Q1 and Q2. R21 சொல்லியிருக்கேன் இல்லையா, 1க்கும் 2க்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ், ரைட்டா. அதை தான் R21 சொல்கிறான், ரைட்டா. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த, ஏற்கனவே படித்து சொல்லி கொடுத்துருக்கேன், பிட்வீன் த Q1 and Q2. அப்போ த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜஸ் இஸ் நாட் அஃபெக்டட் பை த பிரசன்ஸ் ஆஃப் அதர் சார்ஜஸ் இன் த நெய்பர்ஹுட். இப்போ நம்ம 2 தான் பார்க்குறோம், ஏகப்பட்டது இருக்குது. இப்போ 2 பார்த்துட்டு மீதி 3வது தான் பார்ப்போம், ரைட்டா. அப்போ நல்லா பாருங்கள், த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் 2க்கு நடுவில் தான் இருக்குது. பிட்வீன் த 2 சார்ஜஸ் இஸ் நாட் எஃபெக்டட், பாதிக்கப்படாது. இந்த 2ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் மேலே சார்ஜ் உண்டாக்குதுன்றது, மீதி சார்ஜஸ் பாதிக்கப்படாது, ரைட்டா. த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ், 2 சார்ஜுக்கு நடுவில் உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் நாட் எஃபெக்டட், பாதிக்கப்படுவதில்லை. யாரால? பை த பிரசன்ஸ் ஆஃப் அதர் சார்ஜஸ், பக்கத்தில் வேறு சார்ஜஸில் இருக்கு இல்லையா, அந்த சார்ஜினால் இந்த 2க்கு நடுவில் உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பாதிக்கப்படுவதில்லை. அதை தான் சொல்ல, இஸ் நாட் எஃபெக்டட் பை த பிரசன்ஸ் ஆஃப் த அதர் சார்ஜஸ் இந்த நெய்பர்ஹுட்னு பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய மற்ற சார்ஜுகளால் இந்த 2 சார்ஜுக்கு நடுவில் உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பாதிக்கப்படுவதில்லை. இப்போ பாருங்கள், த ஃபோர்ஸ் ஆன் Q1 எக்ஸெட்டட் பை Q2 தானே, த ஃபோர்ஸ் விசை ஆன் Q1 மேலே செலுத்தப்படக்கூடிய விசை, எக்ஸெட்டட் செலுத்தப்படக்கூடிய விசை யாரால்? பை Q2வால். என்ன ஃபார்முலா போட்டிருந்தோம்? F12 அப்படின்னா 2லேருந்து 1க்கு வருது, ரைட்டா. F13, இப்போ 1 போட்டோம், 1க்கும் 2க்கு நடுவில். இப்போ 1க்கு 3க்கு மொத்தம் 1 2 3ன்னு சொல்லி ஏகப்பட்டது இருக்கு இல்லையா, 1க்கு 2க்கு அங்கே பார்த்துட்டோம், F12ன்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ F1க்கு 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கு நடுவில் என்ன விஷயம் இருக்குன்னு பார்ப்போம். அதாவது ஃபோர்ஸ் F13, அப்போ சீக்கிரம் அதே சேம் தான், Q1 அண்டு Q3லேருந்து Q1க்கு போகிற விசை, அது என்னது? R², 3 1 ஸ்கொயர், ரைட்டா. 6 அங்கே 2 1 ஸ்கொயர், இது 3க்கும் 1க்கு நடுவில் உள்ள 3வது பொருளுக்கு 1வது பொருளில் உள்ள டிஸ்டன்ஸ். அதேமாதிரி இங்கே என்ன இருக்கும்? R hat 31, ரைட்டா. 1க்கும் 3க்கு நடுவில் உள்ள ஒரு டிஸ்டன்ஸ், நேர்கோடு, ரைட்டா. இப்போ பை கண்டினியூயிங் திஸ், இந்த மாதிரி நீ ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் போட்டு போனேன்னா, இப்போ F12, இப்போ அதுக்கடுத்து 1 மேலே 1ஆம் நம்பர் மேலே 2ஆம் நம்பர் கொடுக்கக்கூடிய விசை. இப்போ F13 1ஆம் நம்பர் மேலே 3ஆம் நம்பர் கொடுக்க விசை. அப்போ F14, அப்போ 1ஆம் நம்பர் மேலே 4ஆம் நம்பர் கொடுக்கக்கூடிய விசை. அப்போ F15, அப்போ 1ஆம் நம்பர் மேலே 5ஆம் நம்பர் கொடுக்கக்கூடிய விசை. அப்போ F15 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் மேலே கொடுக்கக்கூடிய விசை. இப்படியே போனேன்னா மொத்த விசையை கூட்டிட்டேன்னா டோட்டல் விசை கிடச்சிடும், ரைட்டா. அதான் சொல்கிறான், பை கண்டினியூயிங் திஸ், நம்ம இதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருந்தோம்னு சொன்னால், த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் அண்டர் சார்ஜ் Q1, அப்போ மொத்த ஃபோர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த Q1 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் செயல்படுத்துறது தெரிஞ்சு போயிடும். பை ஆடிங், இதை நம்ம கூட்டும்போது
பை கண்டினியூங் திஸ் இது இப்படியே செஞ்சுட்டு இருந்தேன்னா இப்போ M13 அடுத்து F14 அப்போ F15 இப்படி செஞ்சுட்டு இருந்தேன்னா கடைசி என்ன நம்பரோ அது வரைக்கும் செஞ்சுட்டு எல்லாத்தையும் கூட்டினேன்னா மொத்த ஃபோர்ஸ் வந்து Q1 மேலே மொத்தமாக இதெல்லாம் சேர்ந்து எவ்வளோ ஃபோர்ஸ் செலுத்துதுன்னு தெரிஞ்சு போயிடும் ரைட்டா. பை கண்டினியூங் திஸ் த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் சார்ஜ் Q1 due to all other charges is given by Q1 மேலே செலுத்தப்படக்கூடிய விசையானது எது செலுத்துகிறது டியூ டு ஆல் அதர் சார்ஜ் மீதி சார்ஜஸ் செலுத்தப்படக்கூடிய விசையானது Q1 மேலே ஈஸ் கிவன் பை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. கீழே என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், கீழே என்ன கொடுத்துருக்கான் F1 மேலே தானே விசை வருது. F1 போட்டு மேலே என்ன போட்டிருக்கான் F1 டோட்டல்னு போட்டான். இப்படி போடணும் நீ இங்கே F1 50 மார்க் போட்டு டோட்டல்னு போடணும் மொத்த விசை ரைட்டா. அப்போ முதல்ல யார் கொடுக்குறா விசை F12 அந்த 6 மார்க் போட்டுக்கணும் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு ரைட்டா. அப்போ 2ஆம் நம்பர்லேருந்து 1ஆம் நம்பருக்கு வர விசை. அடுத்து பாருங்கள் ப்ளஸ் கூட்டிக்கணும் F13 அப்போ 3ஆம் நம்பர்லேருந்து 1ஆம் நம்பருக்கு வர விசை. அப்போ F14 4ஆம் நம்பர் ஆப்ஜெக்ட் கொடுக்கக்கூடிய விசை. அதுக்கடுத்து 5ஆம் நம்பர் கொடுக்கக்கூடிய விசை. கடைசியை பார்த்தேன்னா கடைசியில் உள்ள ஆப்ஜெக்ட் கொடுக்கக்கூடிய விசை. இதை கூட்டிட்டேன்னா உனக்கு டோட்டல் ஃபோர்ஸ் வந்துடும் அப்படின்றான். இப்போ F1 டோட்டல் 6ஆம் மார்க் போட்டுக்கணும் சீக்வல் டு இது F1க்கு நம்ம என்ன போட்டோம் F12க்கு K தானே போட்டோம். Kன்னு போட்டு Q1 Q2 டிவைடட் பை R². அதுக்கடுத்து R hat 12ன்னு போட்டோம் இல்லையா, அதை தான் இங்கே எழுதியிருக்கான் பாருங்கள். Kன்னு காமன் எடுத்துக்கிட்டான். Q1 Q2 R21 போடணும். R21 ஸ்கொயர் பை அதுக்கடுத்து என்னது R21 hat ரைட்டா. ப்ளஸ் இந்த K காமனாக எடுத்துக்கிட்டான் ரைட்டா. இதுக்கும் ஒரு K வரணும் இல்லை Q1 Q3க்கு அடுத்ததுக்கு ப்ளஸ்ஸு Q1 Q3க்கு ஒரு K வேணும் அதை காமனாக எடுத்துக்கிட்டான். காமன் எடுத்துகிட்டு R² அண்டு R hat 31 ரைட்டா. இப்படியே போட்டு கடைசி என்ன வரும் Qn பை Rn1 ரிவர்ஸில் வரும் Rn1 ஸ்கொயர் அதுக்கடுத்து R hat N1 ரைட்டா. இது போட்டேன்னா மொத்த ஃபோர்ஸ் ஆட் ஆயிடுச்சு ரைட்டா. ஆட் ஆனதுக்கப்புறம் இதுதான் மொத்த ஃபோர்ஸ், இதுதான் டோட்டல் ஃபோர்ஸ். இதுதான் என்ன சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ரைட்டா. இதை பார்த்துக்கோங்க. சரி ஓகே பாய்.